ஏசப்பாவை போல் அழகுள்ளோர் யாருமில்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதுமில்லை. பூரண அழகுள்ளவரே பூவிலிருந்தன் வாழ்க்கையிலே நீங்கள் போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரேசப்பா. மண்ணிற்காக இந்த வேறும் மண்ணிற்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஆம் பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் எல்லாம் அதிகமான கடவுள் இல்லை என்பவர்கள் எழும்பிவிட்டார்கள். அவர்களுக்கு வாக்குவாதம். அவர்கள் இயற்கையாக வந்தது எல்லாமே இயற்கையாக வந்தது என்கிறார்கள். எப்படி இயற்கையாக வரும்? ஒரு மனிதன் வீடு கட்டினா அவன் காசு செலவு பண்ணி கட்டடம் கட்டுறான், தண்ணி லைட் போடுறான், கரண்ட்டு போடுறான், யூபிஎஸ் போடுறான், எல்லாம் கட்டடம் கட்டி அவன் ஒரு காரணமாக இருக்கிறார். அதே போல தான் பிரியமானவர்களே, ஒரு வண்டி பஸ்ஸு ஓடுதுன்னா டீசல் ஊற்றணும், எரிபொருள், அப்போத்தான் அது ஓடும். ராக்கெட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ராக்கெட் ஒவ்வொரு நாடும் கண்டுபிடிக்குது அனுப்புதுன்றா அது எரிபொருள் போடணும். எரிபொருள் போலின்னா சந்திரமண்டல நட்சத்திரங்களுக்கு அப்பால் கடந்து செல்ல முடியாது. அதே போல் ஒரு கெடியாரம், சாதாரண ஒரு கெடியாரத்துக்கு நீங்கள் செல்லு போட்டிங்கன்னா ஒரு 6 மாதம் வரும். அந்த செல்லு தீர்ந்து போனால் நின்று போகும். இதெல்லாம் எத்தனையோ கோடிக்கணக்கான வருடமாக இயங்கி கொண்டிருக்கிறது. அங்கங்கே ஆறுகள், அங்கங்கே கடல் தண்ணீர்கள், விவசாயம் பண்ணுவதற்கு அத்தனையும் மனிதனுக்காக கடவுள் செய்திருக்கிறார். கடவுள் இல்லை என்று எப்படி சொல்லுவான்? வேதம் சொல்லுகிறது கடவுள் இல்லை என்று மூடன் தன் இருதயத்திலே சொல்லுகிறான் என்று. பிரியமானவர்களே, கடவுள் ஒருவர் இருக்கிறார். அவர் பூமி தன்னைத்தானே சுழண்டு கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த வருடத்திலே 12 மாதம், 12 மாதத்திலே ஃபஸ்ட்டு பனிகாலம். பனியில் தான் விவசாயம் பண்ணாங்க. முதல்ல ஆதியில் மழையெல்லாம் பெய்யாது. நோவா என்கிறதான ஒரு கடவுளுடைய மனிதன் காலத்தில். அப்பொழுது அடுத்தது பனிகாலம் முடிஞ்சு மழை காலம், வெயில் காலம். பனி முடிஞ்சு வெயில் முடிஞ்சு காற்று காலம், காற்று முடிஞ்சு மழை காலம். இப்படியாக 4 காலங்கள், எல்லாம் 3 மாதம். 1 3 2 3 6 3 4 12 மாதம், ஒரு வருஷம் கரெக்டாக போச்சு. இப்படியாக கடவுள் ஞானமாக செஞ்சார். வெய்ய காலத்தில் பாருங்கள், தர்பூசணி மனிதருக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற பழங்களை கொடுக்குறாரு. மாம்பழம் அந்த சீசனில் தான் காய்க்கு, தர்பூசணி அந்த சீசனில் தான் காய்க்கு. ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்றால் கடவுள் இருக்கிறார், அவர் வாசம் பண்ணுகிறார். இந்த பூமியிலே காற்றும் கடலும் புயலும் தீ அக்கினியும் எல்லாம் அவர் சொற்படி செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்காவிலே பார்த்தீங்கன்னா பயங்கர அக்கினி பயங்கரமாக எரிந்து கொண்டிருக்கிறது, காற்று அடித்து கொண்டிருக்கிறது. அப்படி அடிக்க முடித்த ஒரு சமாதானத்துக்குள்ளே வந்தார்கள். சமாதானம்தான் மெயின். இப்பொழுது பாருங்கள், கடவுளுடைய கிருபையினால் எல்லாம் அமுந்து போய்விடும். தேவன் நம்மை உயர்த்துவார். காட்டு தீ பெருமழை எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. வானத்தையும் பூமி அண்ட சராசரங்களையும் படைத்த கடவுளை ஒருவனும் பார்த்ததில்லை. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. பூமியிலே அவர் பாதம் இருக்கிறது. அவரை எப்பேற்பட்ட சிலை வைத்து எப்படி நீங்கள் அவரை உருவம் செய்து கும்பிட முடியும்? செய்யவே முடியாது பிரியமானவர்களே. அவர் பெரியவர், மகா பெரியவர். உலகம் அவர் கையில் இருக்கிறது. இப்படியாக அவர் யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை ஒருவரும் பார்க்க முடியாது. கடவுளை பார்த்ததில்லை, பார்த்தவன் உயிரோடு இருந்ததில்லை. அதனால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக
கடவுள் மனித அவதாரம் எடுத்து வந்து மனிதர்களிடத்தில் 33 வருடம் புழங்கி ஆராதித்து நடந்து அவர் கடவுள் என்பதை நிரூபித்து 3ஆவது நாள் மரித்து இயற்கையை வென்று காண்பித்தார். பிரியமானவர்களே, அவரை விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரம் வரப்போகிறார். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென். காட் பிளஸ் யூ. இதை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்கும் அறிவியுங்கள். ஆமென்.